Taste the Daily. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழையால் முல்லை பெரியாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீரானது கரைபுரண்டு ஓடுகிறது. லோயர் கேம்ப் முதல் தேனி வரை கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆட்டோவில் ஒலிபெருக்கி அமைத்து நகரின் முக்கிய வீதிகளில் முல்லை பெரியாறுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி கலிங்கல் வழியாக வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் இந்திரா காந்தி ரயில்வே சுரங்கப்பாதை மூடப்பட்டது. இதனால் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளத்தில் பொதுமக்கள் நடந்து செல்வதோடு திண்டிவனத்தில் இருந்து வேறு பகுதிக்கு செல்ல சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் கிழங்கல் பூதேரியில் இருந்து திண்டிவனம் வணிக வளாகத்துக்கு செல்ல அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் ஒரு நாள் மழையில் அடித்துச் செல்லப்பட்டதால் திராவிட மாடல் அரசின் லட்சணம் இதுதானா என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் தண்டலை பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர் வடியாததால் குழந்தைகளுடன் சிரமப்பட்டு வருவதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். சமீபத்திய மழையால் விளமல், சுந்தரபுரம், ஆர்விஎல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் அத்தியாவசிய பொருட்களுக்காக கூட வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ஒவ்வொரு ஆண்டும் இந்நிலை தொடர்வதாகவும் புகார் அளித்தும் பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுந்தரபுரம் மழை பெஞ்சதுன்னா இதேமாரி தான் வருஷம் இதே நிலமை தான். தண்ணி நிற்கிது. ஆனால் யாரும் ஒன்றும் பார்க்கல, ஒன்றும் தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதேமாரி தான் வருஷம் எப்போது மழை பெஞ்சாலும் இதேமாரி தான் நிற்கிது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஒரு ஜாமான் வாங்குறதுனால எந்த இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது போயிட்டு வர்றதுக்கு. இதுமாரி வடிகால் இல்லாமல் இந்தமாரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடம். இது தண்டலை பஞ்சாயத்து. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு பகுதியில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இன்னும் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் பெரும் நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடன் வாங்கி நெற்பயிர்கள் நடவு செய்ததாக கூறும் விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். வயல் ஃபுல்லாவே தண்ணியில மூழ்கிடுச்சு. அப்ப நெல் வந்து 10 நாள் அறுவடை பண்ணலாம். அந்த அறுவடை பண்ண வேண்டிய நெல் ஃபுல்லாவே வந்து வயல்ல மூழ்கி ஃபுல்லாவே டேமேஜ், ஃபுல்லாவே வயல்ல நெல் ஃபுல்லாவே மறந்துகிட்டு இருக்கு. நெல் ஃபுல்லா முளைச்சிடும். அப்படியே 2 நாள் ஃபுல்லாவே நெல் ஃபுல்லா முளைக்க ஆரம்பிச்சிடும். இது எதுக்குமே பயன்படுத்த முடியாது. திருவாரூரில் அத்தாக்குளம் தெருவில் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்குள் நுழைந்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். திருவாரூர் நகர்பகுதிக்குட்பட்ட ரயில்வே காலனி, பெரிய மில் தெரு, கேடிஆர் நகர் பகுதிகள் வழியாக மழைநீர் அத்தாக்குளம் பகுதியில் நிரம்பி குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் வீடுகளில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் உருவாகும் இந்த பிரச்சினை குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எட்டப்படாத நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சூழ்ந்துக்குது. இந்த மழை நேரத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இந்த தண்ணி வந்து வடிகால் போறதுக்கு எங்களுக்கு ஒரு அமைச்சு கொடுத்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டணும். அது மட்டும் தான் எங்களுக்கு கோரிக்கை. மற்றபடி வருஷம் இதே பிரச்சனை வருது. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போக முடிய மாட்டேது. பாம்பு, பூச்சி போட்டுலாம் வீட்டுக்குள்ள வருது. நாங்கள் இன்னைக்கு காலையில எல்லாத்தையும் நகராட்சியிலேருந்து வந்தாங்க, எல்லாருக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் வீடை சுற்றி தண்ணி உள்ள வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்க, தண்ணி பாதை கூட நடந்து போகல. மழை நீர் அதிகமாக சேர்ந்துக்குது. இதுக்கான நிரந்தர தீர்வு எங்களுக்கு வேணும்ன்றதான் நான் தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மாருதி ராம் நகர் பகுதியில் வீடுகளை சுற்றி மழைநீர் நிற்பதால் தீவு போல் காட்சியளிக்கிறது. பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு தண்ணீரில் இறங்கி செல்ல முடியவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீரை வெளியேற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு மழை சீசன்லேயும் இதே பிரச்சனை தான். இது இந்த ட்ரைனேஜ் காவா கட்டின பிறகு இந்த காவா தண்ணியும் சேர்ந்து இந்த பக்கம் வெளியில் தான் வருது. இங்கே இருக்கிற தண்ணி காவாயில் போகல. ஏன்னா அந்த காவாவுக்கு வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது. இங்கே இருக்கிற பெயர் அத்தனை மழையும் போகிறதுக்கு இது மழைநீர் கால்வாயின்னு போட்டிருக்காங்க. ஆனால் மழைநீர் கால்வாயில் எல்லாம் சாகுறது.
திண்டுக்கல் அருகே மழை நீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதி அடைந்தனர். புதுப்பட்டி, பொன்னுமாந்துரை, கொட்டப்பட்டி, காமாட்சிபுரம், குட்டியப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் புகுந்ததால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் திண்டுக்கல் மாநகராட்சி மற்றும் பள்ளப்பட்டி ஊராட்சி அதிகாரிகள் உடனடியாக மழைநீரை வெளியேற்றும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மின்சாரம் தாக்கி மீன் வியாபாரி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. காரைக்குடி சூடாமணிபுரத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் திருப்பத்தூர் மீன் சந்தையில் மீன் வாங்க வந்துள்ளார். அப்போது மீன்களை வாகனத்தில் ஏற்றும் பொழுது சகதியில் கால் வழுக்கியதால் செய்வதறியாது மின் கம்பியை பிடித்த நிலையில் மின்சாரம் பாய்ந்து சுருண்டு விழுந்து சரிந்துள்ளார். மக்கள் விரோத திமுக அரசின் மின்வெட்டு வாரியத்தின் அலட்சிய போக்கே இந்த துயரத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர்.